அது மிகவும் சாதாரணமான அன்றாட பொருட்கள்ல மிக சாதாரண மனிதர்கள் வழியாக கூட வெளிப்படும். அதை ஏத்துக்கிற பக்குவம், அதாவது நான் அப்படிங்கிற அகந்தைய அழிச்சிட்டு தன்னை திறந்த நிலையில வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். அந்த வாழைப்பழ சம்பவம் நமக்கு உணர்த்துறது இதைத்தான். ரொம்ப ஆழமான உண்மை இது. மேலும் வெறும் 45 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்த துக்காராமோட இறுதி பயணமும் இவ்வளோ விசித்திரமானது தான். எப்படி? என்னாச்சு? அவர் நோயால படுக்கையில விழுந்து இறக்கல. ஒரு சாதாரண நாள்ல ஊருக்கு செல்வது போல எல்லார்கிட்டையும் ராம் ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூத உடலோடு எல்லார் கண்முன்னாலேயும் வைகுண்டம் சென்றார் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. வாவ்! இத நாம ஒரு வரலாறாகவோ அல்லது ஒரு புராண கதையாகவோ எப்படி பார்த்தாலும் அவரோட வாழ்க்கை பயணம் எந்த அளவுக்கு அமானுஷ்யமோ முரண்பாடுகளும் ஆழமான தத்துவங்களும் நிறைஞ்சது அப்படிங்கறது மறுக்கவே முடியாது. அவர் வாழ்ந்த விதமும் சரி, விடை பெற்ற விதமும் சரி, ரெண்டுமே ஒரு பெரும் காவியம்தான். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆரம்பத்துல நாம குறிப்பிட்டதை நினைச்சு பாருங்க. ஒரு வியாபாரி, தொழில்ல மாபெரும் நஷ்டம், வறுமை, நிராகரிப்பு. ஆனா அவர் தன் தூய அன்பாலையும் நம்பிக்கையாலையும் சமூக தடைகளை எப்படி உடைச்சார் அப்படிங்கறத பார்த்தோம். அரசனோட பொக்கிஷங்களை ஒரு புன்னகையோடு நிராகரிச்சாரு. சிலையையே உடைக்க வந்த மனைவியை இறைவனோட தரிசனத்தால அமைதிப்படுத்தினாரு. இறுதியா வெறும் ஒரு வாழைப்பழத்தின் மூலமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஏழைய மாபெரும் மகானா மாத்திருக்காரு. தர்க்கம், அறிவு, கணக்கு வழக்கு என்ன அனைத்தையும் தாண்டி சரணடைதலுக்கும் தூய அன்பிற்கும் எவ்வளவு அபாரமான வலிமை இருக்கு அப்படிங்கறத துக்காராமோட வாழ்க்கை நமக்கு கற்பிக்குது. இன்றைய நவீன உலகத்துல நாம அனைத்தையும் ஒரு லாப நஷ்ட கணக்கோட தான் அணுகிறோம். இது எனக்கு என்ன தரும்னு தான் சிந்திக்கிறோம். ஆனா சில சமயங்கள்ல நாம நினைக்கிற அந்த பாதுகாப்பான வட்டங்களை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது தான் நம்மளால நிஜமான சுதந்திரத்தையும் உள்ளுணர்வோட வலிமையும் முழுமையா உணர முடியும். விடை பெறும் முன் உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களை சற்று ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. அந்த பணக்கார நபர் துக்காராம் கொடுத்த வாழைப்பழத்தை ஏமாற்றத்தால குப்பு கூட்டுப்பவர்கிட்ட கோபமா வீசி எறிஞ்சார் இல்லையா? ஆமா. உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்க பல காலமா தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அல்லது உங்கள் வாழ்க்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் பாடம் மிக சாதாரணமான ஒரு வாழைப்பழம் வடிவத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இது பார்ப்பதுக்கு சாதாரணமா இருக்கே, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அதோட அருமை தெரியாம அந்த தங்கமான வாய்ப்பை நீங்க தூக்கி எறிஞ்சிருக்கீங்களா? சற்று ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.